கள்ளக்காதல் தமிழரசியின் காதலன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. கோவையில குழந்தையின் பிரேத பரிசோதனை முடிவுல சில அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகி இருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கோவை சித்தால் வேலை பார்க்கும் தமிழரசி என்கிற பெண் கள்ளக்காதலுக்காக தன்னுடைய 4 வயது பெண் குழந்தையின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. அவரின் காதல் வசந்த் பாத்தீங்கன்னா தலைமறைவாக இருந்த நிலையில தற்போது அவரை போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குழந்தையின் பிரேத பரிசோதனை முடிவுல அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. கோவை இருகூர் மாணிக்கம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசி. இவருக்கு ரகுபதி என்பவருடன் திருமணமாகி 4.5 வயது ஸ்ரீ என்ற பெண் குழந்தை இருந்தது. தமிழரசிக்கும் ரகுபதிக்கும் கடந்த சில வருடங்களாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வந்ததால் கணவன் மனைவி தனித்தனியாக வசித்து வந்திருக்காங்க. தமிழரசி மற்றும் குழந்தை அபர்ணா ஸ்ரீ இருகூர் பகுதியில வாழ்ந்து வந்திருக்காங்க. தமிழரசி கட்டட வேலை செய்தும் வராங்க. இதனிடையே தருமபுரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட வசந்த் என்ற இளைஞருடன் தமிழரசிக்கு தொடர்பாகிறது. இருவரும் நெருங்கி அதிகமா பழகிருக்காங்க. சோ இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு. அடிக்கடி இருவரும் தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. தமிழரசின் வீட்டுக்கு வசந்த் அடிக்கடி வந்தும் சென்றிருக்காரு. இது தமிழரசின் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. சிலர் குழந்தையின் எதிர்காலத்தை சொல்லி தமிழரசிக்கு அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. இதையடுத்து அவர்களின் கள்ளக்காதல் உறவுக்கு குழந்தை அபர்ணஸ்ரீ தடையாக குழந்தையை கொலை செய்ய தமிழரசி மற்றும் வசந்த் இருவரும் திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில நேற்று மதியம் குழந்தை அபர்ணஸ்ரீ திடீரென வாந்தி எடுத்து மயக்கம் அடைந்து விட்டதாக தமிழரசி கூறியிருக்காங்க. இது தொடர்பாக அவர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் மூலம் அபர்ணாவை கோவை அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதனை செய்துள்ள அபர்ணா ஏற்கனவே உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. குழந்தை மரணம் அடைந்த தகவல் தமிழரசின் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தகவல் அறிந்த சிங்காநல்லூர் காவல்துறையினர் குழந்தை அபர்ணாவின் உடலை மீட்டு இதை சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்திருக்காங்க. என்ன நடந்திருக்குது என தெரியாம தவிர்த்த உறவினர்கள் குழந்தை அபர்ணஸ்ரீயின் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளது என்றும் புகார் எழுப்பியிருக்காங்க. இதையடுத்து சிங்காநல்லூர் காவல்துறையினரும் சந்தேகம் அடைந்து தமிழரசியிடம் விசாரணையும் நடத்தியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தமிழரசியை அபர்ணஸ்ரீயின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததும் பிறகு குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் நாடகமாடியதும் தெரிய வந்திருக்கு. தமிழரசியை வாக்குமூலம் அளித்த காரணத்தால் காவல்துறையினர் இதை கொலை வழக்காகவும் மாற்றியிருக்காங்க. குழந்தை அபர்ணாவுக்கு கோவை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா குழந்தையின் கழுத்து நெரிக்கப்பட்டதுல மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. குழந்தையை கொலை செய்துவிட்டு கள்ளக்காதல் வசந்துடன் சேர்ந்து வாழவும் தமிழரசி திட்டமிட்டது காவல்துறையின் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக காவல்துறையினர் தமிழரசியை கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. அதே நேரத்துல தமிழரசின் காதலன் வசந்த் தலைமறைவாகவும் இருக்காரு. அவரை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில கோவையில் வைத்து வசந்தை கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழரசு வசந்த் இருவரையும் பாத்தீங்கன்னா சிறையில் அடைக்கும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.